எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை செய்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், மங்கு இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வெயிலில் வெளியே போயிட்டு வரீங்க இல்லையா, போயிட்டு வந்த உடனே ட்ரை பண்ணிங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்த அந்த ஒரு கருமை நிறமாக மாறக்கூடிய தன்மை இல்லாமல் முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும். நம்ம தக்காளியை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி கூட ஒரு பொருளை சேர்த்து இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்போது வெயில் காலத்திற்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சந்தனம் தாங்க. சந்தன பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. சந்தனம் சென்ட் சேர்க்காத சந்தனமாக இருக்கணும். நீங்கள் காதி கிராஃப்ட்லலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சந்தனம் கிடைக்கும். அதை நீங்கள் பொடி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பொடி செய்து எடுத்துக்கோங்க. தூள் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த தக்காளியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஃபேஸை கிளென்சிங் பண்ணணும். நம்ம கிளென்சிங் பண்ணுறதுக்கு வீட்டில் காய்ச்சாத பால் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கலாம். கிளென்சிங் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய ஃபேஸ் பேக் நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுறணும். ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம போட்ட ஃபேஸ் பேக்கை அப்படியே துணி வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முகம் பளபளப்பாக மாறும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்து பாருங்கள். உங்களோட ஃபேஸ் நல்ல பளபளப்பாக ஆகிரும். இது நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த உடனே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த அந்த கருமை நம்ம முகத்தில் சேராமல் நல்லா முகம் பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி